ஹீரோயினாக நான் பயணித்து இந்த 48 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டது வந்து எல்லா பெண்களையும் நான் பார்ப்பேன். எல்லா ஹீரோயின்ஸ் கூடயும் நான் நெருக்கமாக பழகுவேன். எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. எல்லாரையும் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் எப்போவுமே இருக்கும். அடுத்த படம் என்ன, இட்ஸ் அ வெரி இன்செக்யூர் ஜாப், வெரி இன்செக்யூர். அடுத்த படம் என்ன, யங்காக இருக்கணும், அழகாக இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும், வயசு தெரியக்கூடாதுன்னு. எனக்கு ஒரு 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 விஷயம் என் மனசில் ரொம்ப ஆழமாக ஒரு காலத்தில் பதிஞ்சுது. எனக்கு அப்போ என்ன ஒரு 25-26 வயசு இருக்கும். என்னுடைய பர்த்டே வந்து ஏதோ செட்டில் கொண்டாடுறாங்க. அப்போ ப்ரெஸ்ஸில் நிறைய பேர் வந்தாங்க. அப்போல்லாம் பத்திரிக்கை தானே. ஸோ எல்லாம் அந்த பேனாவும் பேப்பரோடு நின்று, மேடம் உங்கள் வயசு என்ன சொல்லுங்கள் மேடம் அப்படின்னாங்க. நான் இப்படி திரும்பி அவரை பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லேடியை வயசை பற்றி கேட்குறது இட்ஸ் அ ரூட் கொஸ்டின் அப்படின்னு நான் நினச்சேன். அவர் என்ன நினச்சார்னா, வயசை மறைக்கிறாங்க அப்படின்னு அவர் பக்கத்தில் இருக்கிற பற்றி வயசை சொல்ல ரொம்ப யோசிக்கிறாங்க போல இருக்கு. I was just looking at him and I was thinking, ஸோ இதுதான் என் லைஃபோட சேலஞ்சா? நான் வந்து என் வயசை ப்ரூவ் பண்ணோம், என்னுடைய அழகை ப்ரூவ் பண்ணோம், எனக்கு இப்படி பண்ணணும். ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அ சேலஞ்ச் ஃபார் எனிபடி. எல்லாருமே அவங்களுக்குள்ளே ப்ரூவ் பண்ணிக்கிட்டாலே போதும். அது யூஆர் அ பிக் சக்ஸஸ், மாடரேட் சக்ஸஸ், எதுவாக இருந்தாலும் success is success and nothing is as sweet as success, and that is Thai Kelavi today. Such a wonderful success, a true success, womenக்கு success, empowermentக்கு success. I really feel ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்து எல்லா பெண்கள் வந்து பாராட்ட போகும்போது நான் இது வரைக்கும் யாராவது என்னை பாராட்டினா தேங்க்யூ சொல்ல, அச்சா சிவகுமார் தாங்க, அவர் தாங்க ஹீரோ, அவர் தான் எல்லாம். பிகாஸ் தட் சக்ஸஸ் பிலாங்ஸ் டு யூ.